நல்வினை தீவினை வரும். இதை வள்ளுவ பெருமான் இருள் சேர் இருவினை என்று காட்டுகிறார். அந்த இருவினையினுடைய தொகுப்பு நிறைய செய்திருப்போம். அந்த இருவினையினுடைய தொகுப்புக்கு பலவினை என்று பெயர். சஞ்சிதம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில. அந்த வினை ஒவ்வொருத்தருக்கும் ஏராளமா இருக்கிறது. அதுல ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த பிறப்புல அனுபவிக்க நாம் வந்திருக்கிறோம். அதுக்கு பிராரத்தம் நிகழ்வினை என்று பெயர். பிராரத்தம் நிகழ்வினை. இந்த வினையை அனுபவிக்கிற பொழுது இது இறைவன் நாம் செய்ததை நமக்கு கொடுக்கிறார் என்று எண்ணாம நாம துன்பப்படுகிறோம், நாம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருவினை வந்துவிடும். இது ஆகாமியம் வருகிற வழி. வினை, நல்வினை, தீவினை. அந்த வினையினுடைய தொகுப்பு பலவினை. அதை எடுத்துட்டு வந்திருப்பது நிகழ்வினை. நிகழ்வினை அனுபவிக்கிற போது வருவது வருவினை. அது வடமொழியில சஞ்சிதம், ஆரத்தம், ஆகாமியம். தமிழ்ல பலவினை, நிகழ்வினை, வருவினை. இந்த மூன்று வினையையும் இங்க காட்டுகிறார். சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும், நாம செய்யக்கூடிய வினைக்கும், முற்றை வினைக்கும், முன்பு செய்த வினைக்கு ஏற்ப பிறகு வரக்கூடிய வருவினை. இந்த மூன்று மூன்று என்னென்ன? வினை செய்வதை சொல்லும் காலத்து இடையாறாமல் அந்த வினை செய்வதும், ஆகாமிய வினைக்கும், அதன் பிறகு முன்செய் வினைக்கும். ஆமா, முன் நாம் செய்த அந்த வழியாய அத்துவா அதுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய பலவினை. அப்போ முன்செய் வினை சஞ்சிதம், நுகர்ந்து கொண்டிருக்கிற வினை பிரார்த்த வினை, வருவினை. அது எதிர்வினை. மூணு காட்டுறார் பாருங்க. எதிர்வினை. ஆக தொழில் புரிதல் எல்லாம் உடைய ஒருங்கிணைந்த சொல்காலை முட்டாமல் செய்வினை. அந்த செய்வினை தான் ஆகாமியம். முற்செய்வினை. அந்த முற்செய்வினை என்பது பலவினை, சஞ்சிதம். அடுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வினை, அந்த வினைக்கெல்லாம் செலவு. யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த உச்சை வினைக்கும் செலவு, அந்த வினைக்கும் முறையாக யார் யார் எவ்வளவு அழுச்சாங்க, எவ்வளவு தீர்ந்துச்சு என்று பட்டோலை தீட்டும் படி போற்றி. பட்டோலை அவர்கள் செய்ததை அந்த கணக்கை எழுதி அதை அவர்களுக்கே மீண்டும் கொடுக்கிற முறையில செய்யக்கூடிய கருணை எம்மை காப்பதாக. அதுல தீவினை யாராவது போயிட்டா பரவாயில்லை, நமக்கு வர்ற வயிற்றுல இன்னொருத்தருக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு வர்ற 10 கோடி இன்னொருத்தருக்கு போயிடுச்சுன்னு வைங்க, மனசு எப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்க 60 விழுக்காடு நல்வினை செய்திருந்தால் 60 விழுக்காடு நமக்கு தான் வரும். 40 விழுக்காடு தீவினை செய்திருந்தால் 40 நமக்கு தான் வரும். இந்த 60 40 கழிச்சு கூடாதா? கவிதாமா நமக்கு ஒரு 1000 ரூபாய் தரணும், நான் அவங்களுக்கு வேற ஒரு வகையில ஒரு 500 ரூபாய் தரணும். உடனே 1000த்துல 500 கழிச்சு அனுப்பிட்டாங்க ஐயான்னு கேட்பாங்க. 1000 நீ கொடுக்கணும், நான் 400 கொடுக்கணும். அது போல அவரவர்கள் என்ன செய்யறோமோ நல்வினையும் அனுபவித்து கழிக்கணும், தீவினையையும் அனுபவித்து கழிக்கணும். இந்த ரெண்டுக்கு இருள் சேர் இருவினைனார் வள்ளுவர். இருவினை, இருவினையாவது என்ன? நல்வினை, தீவினை. இந்த ரெண்டுமே இருள் சேர். இருள் என்பது பிறப்புக்கு ஏதுவாக இருக்கும். நீங்க தீவினை செய்தாலும் பிறப்பு, நல்வினை செய்தாலும் பிறப்பு. இந்த ரெண்டையும் விட்டு சிவபுண்ணியம் செய்ய வேண்டும். அந்த முறையில அந்த பட்டோலை செய்து அது நமக்கே வரும்படி செய்யக்கூடிய கருணை நம்மை காப்பதாக. செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி. ரொம்ப அருமையான பகுதி இந்த பகுதி. வேட்கை மிகும் உண்டி பொருட்டால்
ஒரு காலவியாது வண்டி எரியும் பெருந்தி மாற்றுதற்கு செந்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முற்றை வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி. இப்படி நாம் இந்த பிறப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இறைவன் செய்தது என்று சில பகுதியை நம்ம காட்டினார். அதன் பிறகு இந்த முறையில உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாருக்கும் உண்டு. புல் முதலா அனைத்து பிறப்புகளுக்கும் உண்டு. நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு என்னென்ன யாருக்கு என்னன்னு தெரியாது. அப்படி செய்த பிறகு இறைவன் என்ன செய்வான், இந்த ஒரு புதிய காலம் வந்த உடனே அந்த வினைக்கு தக்கவாறு உடம்பை விட்டு உயிர் நீங்கும். நீங்கின உடனே நீ நன்மை செய்திருப்பாயேயானால் அதற்கு ஏற்ப சொர்க்க வாழ்க்கை, தீமை செய்திருப்பையானால் நரக வாழ்க்கை. சொர்க்கத்துல மகிழ்ச்சியாக்குறது ஒண்ணு சொல்ல வேண்டாம். நரகத்துல என்ன கஷ்டப்படும் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? நரகத்துல என்ன செய்வார்கள் அப்படின்னு தெரிந்தால் தீவனை நாம் செய்ய மாட்டோம். நரகத்துல கொண்டு போய் உயிரை என்னென்ன வகையில தண்டனையை கொடுத்து திருத்துவார்கள். பிறப்புல துன்பம் வருகிறது. அந்த துன்பம் பழியெடுப்பதற்காக அல்ல. தண்டனை என்பது பழியெடுப்பதற்காக அல்ல. தண்டனை என்பது அவரை திருத்துவதற்காக. அந்த குறிப்பை இனி அடுத்த போற்றியில 9வது போற்றியில ஆசிரியர் நமக்கு அளவுபட காட்ட இருக்கிறார். அதில அவன் செய்யக்கூடிய அந்த சொர்க்கம் செல்லுதலும் நரகம் செல்லுதலும் இது இறைவனுடைய மரக்கருணை என்று நமக்கு அருமையா காட்டுகிறார். பாருங்க, அந்த பகுதியை படிப்போம். நட்டோங்கும் இந்நிலைமை மானுடற்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய் முன்னுடைய நாள் நாள் வரையில் உடல் பிரித்து நல்வினைக்கண் வாழ்நாளின் மாலாய் அயனாய் நீள் நாகர் வானாடார் கோ முதலாய் வந்த பெரும்பதத்து நானாவதத்தால் நலம் பெருநாள் தான் மாள வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம்பெங்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்றெடுத்து நல்லதோ என் சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று வெய்து உற்று உரைக்க விடை கொண்டு மையல் தரும் செக்கினடை திரித்தும் தீவாயில் இட்டரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் மிக்கோங்கும் நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும் நா அறிந்தும் ஈரா உன் ஊனைத்தின் என்றடித்தும் பேராமல் அங்கு ஆள் நரகத்து அழுத்து வித்தும் பின்னும் தம் பெங்கோபம் மாறாத வெட்கையராய் இங்கொரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடு நரகம் 12 நாள் செல்லும் பணி கொண்டும் முன்னாடிக்கொண்டு வரு நோயின் குறிப்பறிவார் மண்டிரியில் காய்ச்சி சுட அறுக்க கண் உரைக்க நல் நிதியம் ஈத்து தாய் தந்தை தவறின் புரிதல் வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே எடுபெறும் பாவம் என்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் பூந்தோன் விளக்கே விளக்காக நஞ்சடையும் சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் 6 நரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி என்று நரகத்துல படக்கூடிய வேதனையை காட்டுகிறார். ஆமா, உயிர் போனதுக்கு அப்புறம் முதல்ல இருந்து வருவோம். நட்டோங்கும் இந்நிலைமை மானுடருக்கே அன்றி. ஆக நட்டோகும் என்று சொன்னால் அவரவர்கள் செய்த வினை
அந்தந்த உயிர்ல பொருந்தி இருக்கும். அப்படி பொருந்தி இருக்கக்கூடிய ஓங்கும்னா மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த இருவினையின் பயல்வு, அவரவர்கள் செய்த நல்வினை தீவினுடைய பயன் மானுடருக்கே அன்றி மண்ணுலகத்தில் இருக்கிற மக்களிடத்திற்கு மட்டுமல்லாமல் எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். எண்ணில்லாத உடம்பு பொருந்தி இருக்கின்றன. புல்லாய், கூடாய், புழுவாய், பரமாய், பல்பருமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், எத்தனை பிறப்பு இல்லையா? எருமைக்கு ஒரு வகையா, மாட்டுக்கு ஒரு வகையா, கழுதைக்கு ஒரு வகையா, சிலந்திக்கு ஒரு வகையா, நண்டுக்கு ஒரு வகையா, நாரைக்கு ஒரு வகையா, எண்ணி பாருங்கள். இப்படி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் எது இந்த பட்டோலை தீட்டும் படி இருக்குதுல்ல, அந்த முறை எல்லா உயிர்களுக்கும் பொருள். ஆக தட்டோங்கும் இந்நிலைமை மானுடருக்கே. மனிதன் நினைக்காதீங்க. எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். முன்னுடைய நாள் நாள் வரையில் உடல் பிரித்து முன்பு இவ்வளவு நாள் என்று வரையறுக்கப்பட்ட கால முடிவு. முன்னுடைய நாள் அந்த நாள் வரையில் ஒருத்தருக்கு 80 வயது, 10 மாதம், பிறகு 20 நாள் 8 மணி நேரம் 5 செகண்ட் அப்படின்னு கணக்கு குடிச்சிருந்தா அந்த நேரம் வருகிற வரை உடம்பு விட்டு உயிர் போகவே போகாது. அது எல்லாருக்கும் முன்னுடைய நாள் நாள் வரையில். ஆமா. ஆக முன்னுடைய நாள், முன்பே உயிர் பிறக்கிற பொழுதே இந்த உயிர் எத்தனை ஆண்டு, எத்தனை மாதம், எத்தனை நாள், எத்தனை மணி, எத்தனை வினாடி என்று கணக்கு போட்டு கொடுத்துருவார். அதனால டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் ரெண்டும் ஒரே நாள்ல உறுதி செய்யப்படும். அது சிவஞான சித்தியார்ல பேரு, இழவு, பிணி, இன்பமோடு மூப்பு, சாக்காடு 6ம் கருவினுள் பட்டதே என்று ஒரு உயிருக்கு பிறப்பு வருகிற முறைகளை, பிறப்பிலே வரக்கூடிய இன்ப துன்பம், பெயர், உயர்வு, இதெல்லாம் முன்பு உறுதி செய்யப்பட்ட முறையில், அதாவது வினைக்கு ஏற்ப வரையறுக்கப்பட்ட வகையில்தான் அது நிகழுகிறது. அந்த முறையில முன்னுடைய நாள் அந்த நாள் வரையில், ஆமா, வரையறுக்கப்பட்ட முறையில நாள் வரைனா அந்த வரையறுக்கப்பட்ட நாளுடைய முடிவு கடைசி இருக்குது பாருங்க, வரை. ஆமா, அந்த வரையில உடல் பிரிந்து நல்வினைக்கண்பாள் நாளில், உடல் பிரிந்து இந்த உடல் இருந்து இறைவன் உயிரை பிரியுமாறு செய்வான். அதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 100வது பதிகத்துல தானனை முன்படைத்தான் என்ற பகுதியில ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை புத்தமனே. அப்ப ஊன்ல இருந்து, இந்த உடம்புல இருந்து உயிரை நன்மை செய்கிறான். அப்படி உடல்ல இருந்து உயிரை பிரித்து நல்வினைக்கண் வாழ்நாள் உயிரை பிரியுமாறு செய்து நல்வினையை நுகருகிற காலத்துல மாலாய், அயனாய், நீள் நாகர், வானாடர், கோ முதலாய் வந்த விரும்பதத்து நானாவிதத்தால் அப்படி உயிர் திருமால், பிரமன், இந்திரன் முதலாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தெய்வ பதவி. அது சில பேர் திருமால் பதவி கிடைக்கும், சில பேர் பிரம்ம பதவி கிடைக்கும், சில பேர் அந்த நாகர லோகத்தில் இருக்கிற சில வகையான கிடைக்கும். அந்த முறையில இந்த உயிர் திருமால் பதவி, பிரம்மன் பதவி, இந்திரன் பதவி, இந்த பெரிய தெய்வ பதவிகள் எல்லாம் நானா விதத்தால் நலம் பெறும் நாள். பல வகையான இனிய
அந்த நுகர்ச்சிகளை எல்லாம் நுகரும். இது புண்ணியத்துக்கு ஏற்ப. இப்ப புண்ணியங்களை அனுபவித்து முடித்து பிறகு அது பாவங்களை அனுபவிக்கிற காலம் வரும். அந்த காலம் வந்ததும் அப்ப நானாவதம்னா பல வகையான முறைன்னு பொருள். பல வகையான பதவிகள், என்னென்ன மகிழ்ச்சி உண்டோ அதெல்லாம் இறைவன் அனுபவிச்சு பிறகு துன்பத்தை அனுபவிக்கிற காலம் வருகிற பொழுது தான் மாள, ஆமா, அந்த முறையில எல்லாம் அனுபவித்த பிறகு உயிரை விட்டு உடல் பிரிந்ததும், உயிரை விட்டு உடல் பிரிந்தால் நல்வினை இருந்தா அதற்கு ஏற்ப அந்த உயிர் என்னென்ன மகிழ்ச்சியான பதவிகள் உண்டோ அந்த பதவிகளை எல்லாம் போய் அனுபவிப்பதற்கு ஏற்ப சில பகுதிகள் இருக்கும். அதுல நரகம் ஒரு பகுதி. அந்த நரகத்துல கொண்டு போய் உயிர் பிரிந்த உடனே யமதூதர் வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த பகுதி அருமையா காட்டுகிறார். அவத்தான் மாலை உடம்பு விட்டு உயிர் பிரிதல். உடம்பு விட்டு உயிர் பிரிந்த உடனே சொர்க்கம் முதலியவர்களை அனுபவிச்சிருவாங்க. அது மகிழ்ச்சியான உலகம். இனி உயிர் பிரிகிற பொழுது தீவினை இருக்குமானால் அந்த தீவினை அனுபவிக்கிற பொழுது வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றித்தம் வெங்குருவின் பால் காட்ட. வெற்றி கடுந்தூதர், வெற்றியையே உடைய யமனுடைய தூதுவர்கள். வெற்றி கடும் தூதர், வெற்றியை உடைய கடுந்தூதர், அதாவது கூற்றுவன், யமனுடைய தூதுவர்கள், வேலையாட்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? வேகத்துடன் வந்து, வேகமாக வந்து பிறகு பற்றி அந்த உயிரை பற்றி கொண்டு போய் தம் வெங்குருவின் பால் காட்ட. அவர்கள் என்ன செய்வாங்க? வெங்குருனார். வெங்குரு என்பது கொடுமையான தலைவர். குரு ஆனவர் கொடுமையான தலைவர். அவர் இடத்துல கொண்டு போய் ஒரு உயிரை காட்டுவாங்க. நீங்க போனாலும் தான், நான் போனாலும் தான். ஆனா நாம சைவமா இருக்கிறதால நரகத்துக்கு போற வாய்ப்பு இல்லை. அப்படி வெங்குருவின்பால் காட்ட அந்த குருவிடத்துல போய், யமனிடத்துல போய் அவரை காட்டுவார்கள். யமன் மேல கொண்டிருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? ஏண்டா, இந்த ஜென்மத்திலேயாவது இனி பிறக்காம இருக்கிற வழியில தெரியலையா அப்படின்னு யமன் கேட்பானா. அவன் என்ன கேட்பான்? வெங்குருவின்பால் காட்ட அவன் என்ன கேட்பான் பாருங்க, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை. இப்போ ஒரு ஜென்மம் கொடுத்தோம்னே, உனக்கு எத்தனை ஜென்மம் கொடுத்துருக்கிறேன். அப்படி எத்தனை ஜென்மம் கொடுத்தும் கூட இந்த ஜென்மத்தவளையாவது நீ இனிமேல் பிறக்காமல் இருக்க வேண்டும். அப்படி பிறக்காமல் இருப்பதற்குரிய வழியை நீ தேடிக்கொள்ளவில்லையா அடப்பாவி என்று நம்மை பார்த்து கடுமையான சொல்லுவார். ஆக இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை. அப்ப இந்த பிறப்பிலையாவது இனி பிறவாமை வேண்டு என்று எண்ணம் வரவில்லையா? இன்னைக்கு வரைக்கும் நீ பிறக்காம என்ன உனக்கு வல்ல, அறிவல்ல என்பதாக அவன் இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் என் சொல் நடுவாக சொல்லி என்று எடுத்து கூறி நல்ல என் சொல்லால் அவன் நடுநிலையாக பேசுவான். அத நடுவாக சொல்லி அவன் ஒருபால் கோட மாட்டான், நடுநிலையாக சொல்லுவான். அப்படி நடுநிலையாக நல்லதோர் என் சொல் சொல்லுவான். சொல்லி பிறகு சரி, இவன் மறுபடியும் பிறக்கிறக்கத்தான் வேலை செஞ்சிருக்கிறான், சரி போங்க, இவனுக்கு என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறானோ அதுக்கு வேண்டிய தண்டனையை கொடுங்க என்று யமதர்மன் உத்தரவு போடுவானா. இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர். இவர் செய்தி
யமதர்மனால உயிர் நிக்குது இல்ல, அவரை பார்த்து யமதர்மன் நடுவாக ஒரு சொல் சொல்றான்ல, சொல்லிட்டு சரி நாம என்ன செய்ய முடியும், பிறப்பு கொடுத்தோம், அவன் நல்லா பிழைக்க தெரியல, சரி இவனை கூட்டிட்டு போய் என்னென்ன பாவம் பண்ணானோ இந்த உலகத்துல அதுக்கு தக்கவாறு தண்டனையை கொடுங்கோ என்று உத்தரவு போடுவாராம். ஆமா, இவர் செய்திக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று பெய்துற்று உரைக்க, ரொம்ப கோபமா சொல்லலாம். திருத்துகள் எப்படி சொல்லுவோம், ஒரு பையன் 10ஆம் வகுப்பு 7 தடவை எழுதிட்டான். நீங்க தம்பி திரும்பி பாக்குறீங்க, 10ஆம் வகுப்பு 7 தடவை எழுதிட்டான். அவன் ஃபெயில் ஆனானா, உனக்கு எத்தனை வேலை செஞ்சேன் கேட்டியானா, போய் தொலை, அடுத்த அட்டம்ப்டாவது பாஸ் பண்ணு. அதெல்லாம் பான்மா சொன்னேன், ஃபெயில் ஆயிட்டே ராஜா, சரி விடு கண்ணு, நீ போய் அடுத்த எழுதிக்கலாம் சொல்லுவானா. அத சொன்னாரு பாருங்க சுவாமி, இற்றைக்கும் எல்லையோ பாவி பிறவாமை என்றெடுத்து நல்லதோர் என் சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று பெய்து உற்று உரைக்க, ரொம்ப கோபமா, பாவி இப்படி பண்ணி போட்டானே, இத்தனை ஜென்மம் கொடுத்தனை இறையருளால, இவனை நல்லா பண்ணலையே, கிடைச்சதை மிஸ் பண்ணிட்டானே என்று சொல்லி, சரி கொண்டு போங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது கடத்தேற மாதிரி இவனுக்கு தண்டனை கொடுங்க என்று ரொம்ப கோபமா சொல்லுவானா. உரைக்க உடனே யமதூதர்கள் சுவாமி உத்தரவு என்று விடை கொண்டு யமதர்மராஜாவினுடைய அனுமதியை வாங்கி விடை கொண்டு தண்டனை கொடுக்கிற இடத்துக்கு போவார்கள். அவர்கள் அப்படி போகட்டும், அடுத்த தண்டனையை பற்றி அடுத்த வகுப்பில சிந்திப்போம் என்று சொல்லி விடை கொண்டு சென்றார்கள். வகுப்பில இருந்து நாம் விடைபெறுவோம் என்று நம்ம உங்களுக்கு சொல்லி, இறைவனுடைய திருவருளால் இன்றைக்கு சிந்தித்ததை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் என்பதில் நினைவூட்டி, அருள் செய்த திருவருடையும் கேட்டு பயன்பெற்ற உங்களுடைய திருவடிகளையும் சின்னிமேல் கொண்டு மனமுடிமைகளாலே வணங்கி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. சிற்றம்பலம். நண்பர்கள் ஏதாவது ஐயம் நடத்திய பாடத்துல கேளுங்க.